இவ்வளவும் வந்த பிறகு கிண்டல் வந்துருச்சு, உங்களுக்கு சமூக ஊடகங்கள், மறுபடியும் உங்களுக்கு இணையதளங்களுடைய தேவைகள் குறைய ஆரம்பிக்குது. வாசிப்பு அந்த ஒரு சப்ஜெக்ட் பேஸ்ட் வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின் இதெல்லாம் படிக்கலாம் குறைஞ்சு போறான். இன்னைக்கு வர்ற இணைய பத்திரிகைகள் 100 தமிழ்ல இருக்கு. எல்லாமே அவன் போடுற லிங்க்ல இருந்து பிடிச்சா போய் பார்க்கறதான். இந்த நடிகை இப்படி சொன்னாராமே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு போஸ்ட் போட்டுற வேண்டியது ஃபேஸ்புக்ல. பிடிக்கிறவன் பிடிச்சு போய் பார்ப்பான், அவ்வளவுதான். மிஸ்லீட் பண்ணக்கூடிய தலைப்புகள் ஆளக்கூடிய காலகட்டமாக இன்னைக்கு மாறி இருக்கு. பட் உண்மையிலேயே இந்த மொத்த செய்தி சார்ந்த தளங்கள், அத்தனை செய்தி சார்ந்த தளங்களையும் உங்களுக்கு திரட்டி ஒரே இடத்தில் கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு வந்துருச்சு. அதுவும் தொழில்நுட்பம். டெய்லி ஹண்ட், எல்லா பிரிண்டட் மேகசினையும் உங்களுக்கு டெய்லி ஹண்ட்ல நீங்க படிக்க முடியும். இணையத்தில் வெளிவரக்கூடிய செய்தி தளங்கள் என்னவா இருந்தாலும், கூகுள்ல இருந்து ஆரம்பிச்சு, பிபிசில இருந்து ஆரம்பிச்சு, எதுல இருந்து, தமிழ் ஹிந்து, தினத்தந்தி, தினமலர், என்னவா வேணா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா, அரசியலா, ஆன்மீகமா, மண்ணாங்க, என்னவோ செய்தின்னு ஒண்ணு வெளியாச்சுன்னா பிராந்திய வாரியாக, ஏரியா, ஒரு பகுதிக்கும் திரட்டி 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 கொடுக்கக்கூடிய திரட்டிகள், அக்ரிகேட்டர்ஸ். இந்த திரள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா, நம்ம செல்வ முரளி, நீச்சல்காரன் ராஜா, இவங்க பண்ணதுதான். தமிழில் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாகசம். எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்திருக்கு, எத்தனை பேர் இதை பயன்படுத்துறீங்க? திரள் பயன்பாட்டாளர்கள் யாராவது இருக்கீங்களா இங்க? வெரி குட். மிகப்பெரிய சாதனை இது. ஏன்னா ஒரு டெய்லி ஹண்ட் பண்றதோ அல்லது கூகுள் நியூஸ் பண்றதோ பெரிய விஷயம் இல்ல. 2 தனிநபர்கள், 2 இளைஞர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வாழறவங்க, எங்கேயோ கிராமாந்தரத்துல உட்கார்ந்துட்டு பண்ணிருக்காங்க. இயந்திர கற்றல் மூலமாக இந்த திரட்டி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, அப்டேட் பண்ணிக்கிட்டே போகுது. இதுல என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்திக்காக பல்வேறு இடங்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியம். ஒரே இடம், ஒரு திரள், ஒரு அக்ரிகேட்டர். நமக்கு வேணும்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பழைய RSS ஃபீடினுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இதெல்லாம் சொல்லணும்.